நேற்று இந்த கோபால் பேசின வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக முதலமைச்சரை அவன் பேசுகிறார். உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் விஜயை, இருந்தாலும் அவர் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் அவர் தான் உட்காந்துருக்காரு. அவர் தான் உங்களுக்கு சிஎம் இல்லை, கடந்த ஆட்சியில் யாராவது இப்படி மு.க. ஸ்டாலின் அவர்களை பேசியிருந்தா அவர் விட்டுருப்பாரா? தொடர்ந்து அவன் பேசுகிறார். ஆனால் கோபால் அவர்களை ஒரு விதத்தில் நான் பாராட்டுகிறேன். இவர்கள் அத்தனை பேர் மனதில் இருப்பதையும் அவர் வெளிப்படையாக பேசிவிட்டார். இவங்க எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி. அவர் வெளிப்படையாக பேசிட்டார். இதெல்லாம் ஒரு ஆட்சி 5 வருஷம் எப்படி சமாளிக்குதுன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. நான் அப்போவே சொன்னேன், வீடியோலையும் சொன்னேன், நேராகவும் சொன்னேன், ஒரு எஃப்ஐஆரை போட்டு விடுங்க, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்கன்னு. அதை பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி தாவேக்கவே கிடையாது, இந்த ஆட்சி வந்திருக்குமா? அதை பண்ணாமல் விட்டு தப்பு பண்ணிட்டீங்க. இன்றைக்கி என்னென்னலாம் நடக்குது பாருங்கள். நடிக்கிறத விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்கிறீங்க. டே, அவன் இப்போ வரைக்கும் நடிச்சுட்டு தான்டா இருக்கான். செத்து போச்சு, அது 6 மாதம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, செத்து போச்சு. அதை போய் பார்த்துட்டு வீடியோ விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஜனநாயகன் படமா? திரிஷாவும் அவங்க அம்மாவும் போயிட்டு போகிறாங்கடா. உனக்கு என்னடா வந்துச்சு? இவங்க முன்னாடி ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு கணிச்சு வேலை பார்க்கல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கணிக்காமல் விட்டுட்டான், தப்பு பண்ணிட்டான். இவனுங்கெல்லாம் ஆட்சி நடத்துகிறானுங்க. பட் இருந்தாலும் உனக்கு அறிவு எங்கடா போச்சு? 30-35 வருஷமாக பத்திரிகை நடத்திட்டு இருக்கிய. இப்படி அவர் முதலமைச்சர் பேசணும்? நான் உண்மையிலே கேட்குறேன், என் திரிஷாவும் அவங்க தாயாரும் சினிமா பார்க்கக்கூடாதப்பா? அவங்க 2 பேருமா அதை வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. எவனோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறான், கரெக்டாக? ஒரு செலிபிரிட்டி போனால் வீடியோ எடுக்க தான் செய்வாங்க, நம்ம போனால் எடுக்கிறது இல்லையா? இல்லை, கடந்த ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் இங்கே போராட்டம் பண்ணிக்கிறப்ப கூலி படம் பார்த்தாரே, அப்போ கையை கசைக்கிட்டு பேச வேண்டியதானே சார் அவர்? பாய் திறந்தியா நீ? 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் நடந்த எந்த அநியாயத்திற்காவது நீங்கள் வாய் திறந்திருக்கிறீர்களா? அவருடைய மதிப்பீடோடு நான் உடன்படுகிறேன். இவர்களுக்கு அறிவு குறைவு, திறன் குறைவு, அனுபவம் குறைவு, ரைட்டா? நான் ஒத்துக்கிறேன். நோக்கம் சரியாக இருக்குல்ல, கற்றுக்குறாங்கல்ல, உங்களோட சிறந்த நோக்கத்தை கொண்டு இருக்குல்ல. உங்களுக்கு அறிவு ரொம்ப அதிகம் சார், நான் ஒத்துக்கிறேன். உங்களை போல இலக்கிய புலமையோ அரசியல் அறிவோ இவர்களுக்கு இல்லைதான். ஆனால் இந்த அறிவை வச்சுக்கிட்டு 2 லட்சம் கோடி கொள்ளடிக்க தானே சார் நீங்கள் பயன்படுத்தினீங்க. அந்த அறிவை கவர்மெண்ட் காசில் 5 ஆண்டுகளாக உலகம் முழுக்க சுற்றி பார்க்க தானே இதை பயன்படுத்தினீர்கள். இதை வைத்துக்கொண்டு திரைத்துறையை கட்டுப்பாட்டில் வைக்க தானே நீங்கள் பயன்படுத்தினீர்கள். இதை வைத்துக்கொண்டு மணல் கொள்ளை அடிக்க தானே நீங்கள் பயன்படுத்தினீர்கள் இந்த அறிவை. அப்போ கோபால் போன்றவர்களுக்கு, அனுபவம் இல்லாத இவர்கள் நல்லாட்சி தருவது தேவையில்லை, அறிவும் அனுபவமும் உள்ளவர்கள் வந்து கொள்ளையடிக்க வேண்டும் இல்லையா? அதானே ஒரு நோக்கம். 2 மாதம் தான் ஆயிருக்கு. இப்படி கரித்து கொட்டுவதற்கான தேவை என்ன? பெண்ணு கெட்டு போச்சு.